சார் இப்போ அடுத்து எந்த வீட்டுக்கு சார் போக போகிறோம்? அதோ இருக்கு அந்த வீடு தான். அந்த வீடா? அந்த வீட்டில் ஒரு பொம்பளை இருக்கா, ரொம்ப நாள் லோன் கட்டாமல் டிமிக்கி காரிக்கு இருக்கா. நீங்கள் போய் கிளிக்கிற கிளியில் மொத்த லோனே கட்டணும். அந்த வீடா சார்? நான் பேசி இந்த பொம்பளை கிட்ட லோனை வாங்குறேன் சார். என்னம்மா வீட்டில் யாரு? வெளில வா. சொல்லுங்க சார். லோன் வாங்கி மாடு வாங்கி தருது, அந்த லோனை திருப்பி கட்டின அறிவு இல்லையா உங்களுக்கு? சோறு தானே திங்கிறீங்க, மற்றவங்களாம் கரெக்டாக லோன் கட்டுறது இல்லை, உங்களுக்கு மட்டும் என்ன கேடு? மாதம் மாதம் அலைய விட்டுட்டு இருக்கீங்க. இல்லை சார், என் தம்பி வாங்கின சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இதில் எங்கேருந்து சார் நான் லோன் கட்டுறது? இதில் அப்பப்போ மாட்டுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அதுக்கு வேற வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். உங்களை பார்க்க என் தம்பி மாதிரியே இருக்கு, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன் சார். சரி சரி, ஒரு வருஷம் தான் டைமு. காசி. இல்லை சார், பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, அதனால தான். அதுக்குன்னு ஒரு வருஷமாப்பா? சரிங்க சார், இப்போ பாருங்க. சரி சரி, 5 மாதம் தான் டைம், அதுக்குள்ள லோனை கட்டு பாருங்க, இல்லைன்னா மாட்டை தூக்கிட்டு போயிடுவோம். சரி, போயிட்டு வரோம். சரிங்க சார். சரி வாங்க சார் போகலாம். காசி காசி. அட வாங்க சார் போகலாம். உங்களை திட்டிட்டு போறவர் உங்க தம்பி தானே? ஆமாண்டா. உங்க தம்பி சூப்பர்க்கா. மொத்த யாரும் தான் அக்காவை திட்டக்கூடாதுன்னு அவரே திட்டு போயிட்டாரு. அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. என் மேலே இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திட்டிட்டு போகிறான்.